அரசாங்கத்தை ஏமாற்றி வாழ்கிறார். இவர் போய் ஊழல் ஒழிப்பே ஊழல் கட்சின்னு சொல்றதுக்கு என்ன அருகதி இருக்கு சொல்லு பார்க்கலாம். டாஸ்மார்க்கில் 50,000 கோடி ஊழல் பிளஸ் பாட்டிலுக்கு 10 ரூபாய். என்னை பேச ஏதோ ஒரு பெரிய வன்மத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 2 லட்ச ரூபாய்க்கு இவ்வளவு அடிமையாக இருக்கிறீங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு ஸ்பெஷல் ஃப்ளைட் வச்சு போவாரு. நீங்கள் தான் ஓட்டுனதா? நீங்கள் தான் ஓட்டுனதா? வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி செஞ்ச இதுக்கு என்னாச்சு? பிளாக்ல டிக்கெட் விற்க சொன்னது என்னாச்சு? இதெல்லாம் ஊழல் இல்லையா? ஊழல் பட்டியல் இல்லையா? நான் கேட்குறேன், எங்கள் தலைவர் போய் டிக்கெட் வித்தாரா? டிக்கெட் வித்தா திமுக அவன்கிட்ட போய் கேளுங்க. கைது செய்ய வேண்டியது கூடுதலாக விலைக்கு வித்தாருன்னா காவல்துறை என்ன செய்யுது? நான் கேட்குறேன், புடுங்கிக்கிட்டு இருக்கா காவல்துறை? நான் கேட்குறேன் கேள்வியை. எங்கள் தலைவர் தெளிவாக அரசியல் தளத்துக்கு வருகிறார். கொள்ளையடித்தவர்களை ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கிறதா? நான் கேட்கிறேன், 1.5 கோடி ரூபாய் நாங்க கட்டிடுறோம், 50 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாரு, அதை கட்டிடுவாங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த கட்சியில இருந்து ஒருத்தனை கூட்டியாந்து உட்கார வச்சுக்கிட்டு, ஏன்டா இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்க 5 வருஷத்துல, துப்புள்ள இடான்னு கேளுங்க. அதாவது நீங்க எப்படி தெரியுமா இருக்கு, கீழே வீழ்ந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்ட்டு சொல்ற மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றது. உங்களுக்கு மீசையே இல்லை, நீங்க மீசையை பத்தி பேசிட்டு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள் சந்திப்புவார்கள். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பு மனு தர அன்னைக்கு பொறி சுண்டல் வாங்குறவங்க அப்படியே மொழிச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய கட்சி அவங்களது. புலி என பதுங்கிடுவர், பள்ளி எடுக்கவும் மறந்துடுவர். வங்க கடலோரம் அலைகள் தாளாட்டுகிற இடத்தில் தமிழகம் திரண்டதை தமிழகமே எதிர்பார்த்து திரண்டுதா? ஆமா சார், நீங்க அண்ட புழுகு ஆயாச புழுகு சொல்லி அவங்கள திரள வச்சிங்க. அதாவது விருப்பு மனு 100 ரூபாய் சொல்லிட்டீங்க. ஆனா அந்த மனுவை பதிவு செய்ய பொது பிரிவினுக்கு 10,000ம் எஸ்சி எஸ்டிக்கு 5,000 சொல்லலையா சார்? ஊரை ஏமாத்தத்துக்கு இப்படி பண்ணீங்க. தமிழக மக்கள் என்ன ஏமாளிங்களா? ஏதோ ஒரு பெரிய வன்மத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வன்மம் இல்லை இல்லை, நீங்கள் இப்போ என்னன்னா 2 லட்ச ரூபாய்க்கு இவ்வளவு அடிமையாக இருக்கிறீங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. நீங்கள் உருட்டுறீங்களே, அதுவும் எந்த கட்சியாக இருந்தாலும் விஜய் அவர்கள் உருட்டுகிறார், பொய்யா பேசுகிறார். நீங்கள் புரட்டுவாவே எடுத்து விடுறீங்க, அப்படித்தானே? ஒரு செய்தி, எல்லா கட்சிகளுமே பொது தொகுதி என்றால் அதுக்கு ஒரு கட்டணத்தை நிர்ணயிக்கும். அதை விருப்பு மனு தரும் முன்பே அதை அறிவித்திருக்க வேண்டும். அப்படி அறிவிக்காதா, ஓஹோ நம்ம விஜய் நம்மள ஃப்ரீயா நிக்க வைக்க போறாரு ஓடோடி வந்தாங்க. அவங்க செய்தி மூஞ்சில சாணிய அள்ளி அடிச்சீங்க. விருப்ப மனுவை கொடுக்கிறது தான், பெற்றுக்கொள்வதல்ல. கொடுக்கறதுக்கு 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. 100 ரூபா கொடுத்து வாங்க வந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் திரண்டார்கள். அதை பூர்த்தி செய்து உரிய படிவங்களில் அதை இணைச்சி கொடுக்கும்போது தான் அது 5,000 10,000 அறிவிக்க முடியும். ஆனால் அப்படி இருந்துமே நேற்றைய தினம் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே மக்கள் கடல் போல் கூடுகிற இடம் பனையூர் ஸ்தம்பித்திருக்கிறது. உடனடியாக தலைமை கழகம் முடிவெடுத்து, இல்லை மக்களுக்கு எவ்வித இடையூறுகளும் இருக்கக்கூடாது என்பதிலே துல்லியமாக கணித்து, ஏன் என்றால் மக்களுக்கான மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருப்பதால் யாரும் நேரில் வர வேண்டாம், இணைய வழியாக அவரவர்கள் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம்,
பூர்த்தி செய்து 14ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு உயரிய நோக்கோடு நேற்று மாலையே அதை அறிவித்து விட்டார்கள். என்னை பேச விடுங்க. அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு காலையில் தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களில் இந்த செய்திகள் பரவியது. இனிமேல் யாரும் பனையூருக்கு வர வேண்டாம் என்று நேற்று மாலை 6 மணிக்கு தலைமை அலுவலகம் அறிவித்ததற்கு பிறகும் கூட உள்வாங்காத ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், தொலைக்காட்சியை பார்க்காத அல்லது கைபேசியை இயக்கி பார்க்காத எங்களுடைய உறவுகள் இன்றும் பனையூரில் கூடியிருக்கிறார். ஸோ உங்களுடைய ரசிகர்கள் நாட்டு நடப்பு எதுவும் தெரியாத அறிவாளிகள். நாட்டு நடப்பை 24 மணி நேரமும் தெரிந்து கொள்ள முடியாது. அது உங்கள் அது உங்கள் தலைவர் விஜய்க்கே தெரியாது நாட்டு நடப்பு. இது குதர்க்கமெல்லாம் கேட்க வேண்டாம். இந்த நாடு விவசாயம் நிறைந்த நாடு. எங்கள் கட்சியிலே பணியாற்றக்கூடியவர்கள் விவசாயிகள். அவரவர் பணியை செய்து கொண்டிருப்பார்கள். ஆர்வத்தின் மிகுதியால் தலைவரை எப்படியாவது பார்த்து விடலாமா அல்லது தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாம் நேரடியாக போய் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாமா என்கிற ஆர்வ மிகுதியால் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டார்கள். எங்கள் தலைவர் சாதாரணமானவர் அல்ல என்பதை நீங்கள் 4 சுவற்றுக்குள் இருந்து கொண்டு கேள்விகளை தீர்மானித்தவர்கள். 4 சுவற்றுக்குள் இருந்து கொண்டு நான் இப்ப புலி படத்தில் கருப்பு பணமாக 15 கோடி வாங்கினார். அதுக்கு 16 கோடி தான் செக்கா வாங்கினார். 15 கோடி பணமாக வாங்கினார். அந்த படத்தை தயாரித்த PT செல்வமே சொல்கிறார். அப்படி என்றார் இவர் சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்கிறாரா, இல்லை சட்டத்தை ஏமாற்றி வாழ்கிறாரா, இல்லை மக்களை அரசாங்கத்தை ஏமாற்றி வாழ்கிறார்? இவர் போய் ஊழல் ஒழிப்பேன், ஊழல் கட்சின்னு சொல்றதுக்கு என்ன அருகதி இருக்கு சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்க சார். டாஸ்மார்க்கில் 50,000 கோடி ஊழல் பிளஸ் பாட்டிலுக்கு 10 ரூபாய். என்னை பேச அது ஆட்சியில் இருக்கும்போது, ஆட்சியில் இல்லாதே அதெல்லாம் வேணாம் சார். பேச விட்டுருங்க. என்ன டாஸ்மார்க் இதுக்கு வாங்க சார். இருங்க என்னை பேச விடுங்க. இல்ல சார், அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் சார். நாங்க திருப்பி ரிப்பீட் பண்ணணும்ல கொஞ்சம். இல்ல சார், அது இதுக்கு நான் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க பாலாஜி சார். இதுக்கு பதில் சொல்லுங்க சார். வெளிநாடுகளில் இந்த இறக்குமதி செய்த காருக்கும் புலி படத்தை 15 கோடி கையாளி வாங்கின அதுக்கும் இன்கம் டாக்ஸ் ஏமாத்தினார், அரசாங்கத்தை ஏமாத்தினார். இப்படி ஒரு ஏமாற்றி பேர் வழிக்கு தமிழகத்தை ஆள தகுதி இருக்கா? என்னை கொஞ்சம் பேச விடுங்க. வேணாம் சார், அந்த டேட்டா நான் கேட்கறது. ஏங்க நீங்க அதுக்கே பேசிட்டு போங்க. என்ன எதுக்கு பேச கூப்பிட்டு இருக்கிறீங்க? நான் கருத்தியில சொல்றதுக்கு வந்திருக்கிறல்ல. 50,000 கோடி ஊழல் செய்த செந்தில் பாலாஜியை பேச மாட்டீர்கள். பத்திரப்பதிவுத்துறையில் மதுரை மன்னராக, மதுரை முதலமைச்சராக இருக்கிற மூர்த்தி 20,000 கோடி ஊழல் செய்திருக்கிறார், பேச மாட்டீங்க. உயர்கல்வித்துறையில் அமைச்சர் கோவி செலியன் 4,730 கோடி ஊழல் செய்திருக்கார். என்னை பேச விடுங்க. அது யாரா இருக்கட்டும். 1,500 கோடி உயர்கல்வித்துறையில் ஊழல். அடுத்து மணல் குவாரிகளில் 4,730 கோடி துரைமுருகன் ஊழல். ஒப்பந்தம் மற்றும் அரசு வேலை வழங்கியதில் 1,020 கோடி ஊழல் திருச்சி முதலமைச்சர் KN நேரு அவர்கள். இந்து சமய அறநிலையத்துறையை ஆண்டு கொண்டிருக்கிற ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு 1000 கோடி ஊழல். இது ஊழலை சொன்னேன். அதிகமாக வருமான வரி கட்டுகிற அகில இந்திய அளவில் எங்கள் தலைவர் எத்தனாவது இடத்தில் இருக்கிறார் என்பதையும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அமிதாப் பச்சன் 92 கோடி வருமான வரி கட்டுகிறார். எங்கள் தலைவர் விஜய் 80 கோடி வருமானம் கட்டுகிறார். கிரிக்கெட்டினுடைய ஜாம்பவான் மரியாதைக்குரிய யுவராஜ் சிங் 70 கோடி கட்டுகிறார். அது மட்டுமல்ல, அமிதாப் பச்சன் வீட்டில் இன்னொருத்தர் 71 கோடி கட்டுகிறார். இப்படி பட்டியலை டோனி அவர்கள் ரூபாய் 38 கோடி கட்டுகிறார். எனக்கு தெரிந்த முகங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சார், கோலி சரி சார், அது கோலி 23 கோடி கட்டுகிறார். இப்படி எல்லாம்
செய்திகளில் இன்றைக்கு சரி, வெளிவந்து இவ்வளவு எங்கள் தலைவர் இருங்க என்னை பேச விடுங்க. இந்தியாவில் 2வது இடத்தில் வருமான வரி கட்டுகிற மாபெரும் தலைவனாக இருப்பவரை பற்றி நீங்கள் புகழாமல் ஏதோ 1.50 லட்சம் இது பணம் கட்டலைன்னு சொல்லி இப்போ உங்க வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு சார். என்ன? இது வந்து அவர் இருங்க சார், நான் சொல்றேன் என்னை பேச விடுங்க. இத்தனை கோடியை கட்டி எங்கள் தலைவருக்கு 1.5 கோடி கட்ட தெரியாதா? அதுதான். அதாவது ஒண்ணு பழமொழி சொல்லுவாங்க, தாலி ரெடியா இருக்கு, தங்கம் ரெடியா இருக்கு, ஆனா தாலிக்கான அந்த சரடு சரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதையில இருக்கு சார் உங்க தலைவரே. என்ன? அதாவது கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு ஸ்பெஷல் பிளைட் வச்சு போவாரு, அதுக்கு கோடி கணக்கில் இருக்கு. இந்த 1.5 கோடி கட்டுறதுக்கு முடியாதா? அது யாருக்கு? நீங்க வரியாக கட்டுறது மக்களுக்கு தானே. நான் ஒரு செய்தி சொல்றேன், அதான் முதவே சொல்லிட்டேன். இந்தியாவிலேயே 2வது இடத்தில் இருக்கிற எங்கள் தலைவரை குற்றஞ்சாட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் நீங்க ஏதோ ஒரு நடிகைலாம் சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்கன்னா, நான் உண்மையை தானே சொல்றேன். ஸ்பெஷல் பிளைட்ல பறக்கிறாருல்ல, நீங்க தான் எங்கேயும் ஸ்பெஷல் பிளைட் தானே. நீங்க காலு பூமியில படமாட்டிருந்த நீங்க தான் ஓட்டுனதா? நீங்க தான் ஓட்டுனதா? அது கண்கூடா தெரியுது இல்ல, எல்லாமே டிவில பாக்குறோம் இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு மனிதன் 250 கோடி ஒரு படத்துல சம்பளம் வாங்குறாரு, ஒரு 10 லட்ச ரூபாயில விமானத்துல போறதுல உங்களுக்கு ஏன் பசிக்குதுங்கிற? இது 1.5 கோடி கட்ட முடியல, ஏமாத்த பேர் வழி இல்ல, கருப்பு பணமா வாங்கி இருக்காரு இல்ல. இல்ல நான் என்ன இப்படி நீங்க வந்து ஊழலை ஒழிக்கும் அந்த ஊழல் கட்சி என்றீங்களே, அடிமை கட்சி, ஊழல் கட்சி, அதை சொல்வதற்கு தகுதி திரு விஜய்க்கு இருக்கா? இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தாம் முதுக பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், வருமான வரி கட்டுவதில் இந்தியாவில் 2வது இடத்தில் இருக்கிறார் எங்கள் தலைவர். 1.5 கோடி கட்டுவதற்கு ஒப்பாரி வைக்கிற உங்களை போன்றவர்கள் ஏதோ 500க்கும் 1000த்திற்கும் ஆசைப்பட்டு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றே நான் கருதுகிறேன். எங்கள் தலைவர் மிக மிக நேர்த்தியாக இந்திய தேசிய அரசியல் அமைப்பை தன் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு சட்டத்தை மீறாமல் சட்ட விதிகளின்படி எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக எங்கள் தலைவர் காத்திருக்கிறார். உயர்நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் நீங்கள் வருமான வரி கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பித்தால் எங்கள் தலைவர் கட்டப் போகிறார். சார் நான் கேட்கிறேன் சார், இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தூய கட்சி என்று சொல்றாரு திரு விஜய் அவர்கள். அவர் தூயமானவரா? 100%. அவரை ஆட்சிக்கு வரும்போது முன்னையே இப்படி எல்லாம் செய்யறாரு. என்ன செஞ்சாரு? 15 கோடிக்கு கருப்பு பணம் என்னாச்சு? வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி செஞ்ச இதுக்கு என்னாச்சு? பிளாக்ல டிக்கெட் விற்க சொன்னது என்னாச்சு? இதெல்லாம் ஊழல் இல்லையா? ஊழல் பட்டியல் இல்லையா? ஊழல் மன்னன் இல்லையா? இவர் ஆட்சிக்கு வந்த இப்பொழுது நீங்க சொல்ற ஊழல் பட்டியலை விட அதிகமாக கொள்ளையடிப்பாரு. முட்டாள்தனமான கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஊழல் என்பது வேற, முதல்ல அதை புரிஞ்சுக்க. ஒரு சொத்தை கொள்ளையடிப்பது ஊழல். நான் கேட்கிறேன், எங்க தலைவர் போய் டிக்கெட் வித்தாரா? நான் கேட்கிறேன், டிக்கெட் வித்த திமுக அவன்கிட்ட போய் கேளுங்க. சட்டம் எதற்காக இருக்கிறது? கைது செய்ய வேண்டியதை கூடுதலாக விலைக்கு வித்தான்னா காவல்துறை என்ன செய்யுது? நான் கேட்குறேன், புடுங்கிக்கிட்டு இருக்கா காவல்துறை? நான் கேட்குறேன் கேள்வியை. என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள்? எங்கள் தலைவர் தெளிவாக அரசியல் தளத்துக்கு வருகிறார். கொள்ளையடித்தவர்களை ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கிறதா? நான் கேட்குறேன், அண்மையில் பழனியாண்டி என்கிற ஒரு கொள்ளையாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ரவுடிஷம் கரூரில் போய் கல்குவாரி நடத்தி பத்திரிகையாளர்களை தாக்குன உங்களை போன்ற பத்திரிகையாளரை தாக்குன பேசுங்களேன். நீங்கள் ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்களே, 2000 கோடிக்கு மேலே அந்த இடத்துல மட்டுமே கொள்ளையடிச்சிருக்கிறாங்களே, 55 லட்சம் முதலமைச்சர்கிட்ட கொண்டே கொடுத்துருக்கிறாரே. இவர் முதலமைச்சர் கேட்க மாட்டாரா? அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் தானே, பண்பட்டவர் தானே, மூத்த பத்திரிகையாளர் தானே. 1000 கோடி கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு, அதை கேட்பதற்கு உங்களுக்கு வாய்வில்லை. எங்கள் தலைவர் வெறும் 1.5 கோடி ஏமாத்திட்டான்னு சொல்லி இவ்வளவு நேரம் நீங்க என்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி, உச்ச நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இருக்கு. எதுக்கு இருக்கு? இந்த இல்ல எதுக்கு இருக்கு? தனக்கு சாதகமாக தீர்ப்பு வர அங்க வருமோன்ட்டு ஒரு நீதி. 1.5 கோடி எங்களுக்கு கட்டுவதற்கு நேரமாகாது. உண்மைத்தன்மைக்காக நாங்க கட்டணும்னு நினைக்கிறோம். போலி வழக்குகளுக்காக நாங்க போய் கட்ட வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை. எத்தனை போலி வழக்குகளில் வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து மாறுதலாக தீர்ப்பு சொல்லியிருக்கு. நான் எடுத்துக்காட்டவா உங்கள்கிட்ட? ஸ்ரீமதி மரணத்துல பிணையில் விடுவதா வேண்டாமா என்கிற அடிப்படையில் நீதியரசர் இளந்திரையன்
அந்த பள்ளி நல்ல பள்ளி, அந்த பள்ளியில் பணியாற்றக்கூடியவர்கள் நல்லவர்கள் என்று ஒரு சான்றை கொடுத்து வழக்கை ஊத்தி மூடுவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்திருக்கிறார் ஒரு உயர்நீதிமன்ற நீதியரசர். உச்சநீதிமன்றம் அதற்கு கண்டித்திருக்கிறார். அதை பத்தி பேசுவோம் மணிக்கணக்கில். உயர்நீதிமன்றம் சொல்லிட்டா எதுக்கு உச்சநீதிமன்றம் இருக்கிறது? பொய்யான வழக்கை புனைந்து பொய்யான வழக்கை வாதாடி 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு உச்சகட்டத்தினுடைய மாபெரும் மகத்தான மக்கள் சக்தி இயக்குநராக இருக்கிற எங்கள் தலைவரை இழிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த அரசு, தமிழ்நாட்டு அரசு, குறிப்பாக திருட்டு முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து எங்களை தீண்டிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாத்துக்கும் நாங்கள் பொய் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், 1.5 கோடி ரூபாய் நாங்கள் கட்டிடுறோம். 50 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு, அதை கட்டிடுவாங்களா? 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குல்ல தமிழ்நாடு அரசு. அதை கேளுங்க சார். ஏன் சார் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் நீங்க கேட்கணும். என்ன நாங்க கேட்கணும்? தலைவர் கேட்கணும். நாங்க கேட்டுக்கிட்டு ஐயா இப்படி வாங்கிட்டீங்க. நீங்க மூத்த பத்திரிக்கையாளர். நீங்க மூத்த பத்திரிக்கையாளர். ஆமா, இதெல்லாம் யாருடைய தலைவர் வெடியும். நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த கட்சியில இருந்து ஒருத்தனை கூட்டி அந்த உட்கார வச்சுக்கிட்டு, ஏன்டா இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்க 5 வருஷத்துல துப்புலையடான்னு கேளுங்க. ஏன்டா கடன் வாங்கி தான் ஆட்சி நடத்தணுமா? உங்களுக்கு மானம் சூடு சொரணை இல்லையான்னு கேளுங்க. நான் என்ன நீங்க கேட்க மாட்டீங்களா? நாங்க கேட்க மாட்டீங்களா? நாங்க தான் உங்களுக்கு எடுத்து சொல்றோம். எதுக்கு தமிழ்நாட்டு ஆள நோவாம நுங்க எடுத்து முதல்வர் பதவியில் அமரணுமா? சொல்லு பார்க்கலாம். யாருன்னு? விஜய் அவர்கள். மக்கள் ஏற்றுக்கொண்டால் முதல்வர், மக்கள் ஏற்காவிட்டால் தலைவர். அப்படியா? ஆமா. உங்களுக்கு என்ன இப்ப பயம்ங்கிறேன். அப்பனா விக்கிரவாண்டி நான் என்ன கேக்குறேன்னா, மக்கள் அங்கீகரிக்க தொடங்கி. இல்ல நீங்க சொல்றது இல்ல. நீங்க எப்படி தெரியுமா, இப்ப ராமாயணத்துல இந்த போர்ல இருங்க சார், ராவணன் எந்த விதமான ஆயுதம் இல்ல நிராதிபாணி நின்றாரு. அதே மாதிரிதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் நிக்கிறார். யாருமே கூட்டணிக்கு வரல. நிராதிபாணி சார் அவரே. இருங்க ஒரு நிமிஷம். இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் முதல்ல கேட்டீங்கல்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் பட்டியலில் இருக்கார் சார். இருங்க. திருக்குறள் திருக்குறளை ஒப்பிக்காத, திருக்குறளை சொல்ல தெரியாத ஒரு அமைச்சர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர். இதெல்லாம் நாங்க எடுத்துக்கணும். இல்ல அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியவர்கள் தொடர்ந்து 20 நிமிடம் 30 நிமிடம் பேசுவார். இப்படி விஜயால் பேச முடியுமா? பிராம்டர் இல்லாம பேசிட்டா பேச முடியலையே. மக்களுக்கான பிரச்சனை தீர்ந்துருமா? பேச முடியலையே. நீங்க பேசிதானே மக்கள் பிரச்சனை சொல்ல முடியும். பேசிதான் நான் இருந்துருங்க. பேசி இந்த நாட்டை எவ்வாறு குட்டிச்சோறாக்கி இருக்கிறார்கள் என்று மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முதலமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வேணாலும் நடத்தி காட்டலாம். பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது. அனிதா ஆரம்பிச்சுமா இந்த 3 வருஷத்துல மட்டும் அனிதா, சுபஸ்ரீ, பிரதீபா, மோனிஷா, கோவை சுபஸ்ரீ, ரீதோஸ்ரீ, வைசியா, ஏஞ்சலினா, கீர்த்தனா, தனலட்சுமி, ஆதித்யா, மோட்டிலா, ஜோதிஸ்ரீ, விக்னேஷ் 14 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்குமா? நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சுட்டாங்க. 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஒரே ஒரு இருங்க பேசியவர்கள் நீங்க சொன்னீங்க. மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் படிப்போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், நம்ம ஆளுமை திறன் நம்முடைய தலைவரோடு தான் இருக்கு. தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க் வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. முடியும். அதை இப்போது உங்களிடம் நான் பகிர்ந்துள்ளேன். எப்படி சார் இது என்ன ஆப்ஷன்? I cannot disclose something a strategy before camera. Sir, public concern நீங்க சொல்லலாம். சார் public concern when we do that you will come to know about it. நீங்க வந்தா நீட் போய்டுமா? கண்டிப்பா போவோம் சார். எப்படி போவோம்? அதுதான் போவோம் வைப்போம். உங்க முயற்சி செஞ்சாலும் ஏத்துக்கிறது அவங்க தான். இப்ப ஏத்துக்காதவங்க அப்ப ஏத்துவாங்க. அதான் ஏத்துக்க வைப்போம். எப்படி? அதான் எங்களுடைய திறமை. டெஃபினட்டா நீட் தேர்வு தளபதி தமிழக முதல்வராக வந்தா நடக்காது. நீட் தேர்வுல விளக்கு பெற முடியலன்னா உள்ள மாணவ எழுதுறதுக்கு காப்பி அடிக்கிறதால விடுவோமா இல்லையா? நாங்க மந்திரியா இருந்தோம் கண்டிப்பா செய்வோம். சாத்தியம் பண்ணுவீங்கல்ல, அப்புறம் எல்லாம் இதுக்கு தீர்மானம் போட்டீங்க. புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியமுறையும் ஆராய்ச்சிருக்கேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் தீர்மானம்
சரி சார், இது விடுங்க சார். சரி, இருங்க, இல்ல இல்ல இப்ப எதுக்காக இதை போட்டு காட்டணும்னா, பேசி பேசி இந்த நாட்டை எவ்வளவு குட்டிச்சூராக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுக்காக நான் இதை காட்டுறேன். இப்ப ஏதோ ஒண்ணு இப்ப திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது தீய சக்தின்றாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் மறைமுகமாக மக்களை, தன் ரசிகர்களை யாருக்கு வாக்களிக்கின்ற கருப்பு சவுப்பு சைக்கிள்ல வந்தார். அது என்ன சார்? அப்ப என்ன சார்? அப்ப திமுக நல்லது தெரியல. இல்ல, இப்ப என்ன அதுல இருந்து தெரியுதுன்னு சொன்னா, எங்களுடைய தலைவரினுடைய தொண்டர்கள், தலைவருடைய ரசிகர்கள் ஓட்டு போட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதை தாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். சரி, இந்த ஜனநாயகம் படத்தை மிக விரைவில் ரிலீஸ் ஆவதுக்கு குறுக்கு வழியில போறாராமே. அது பட நிறுவனம் பட நிறுவனம் இப்ப இல்ல இல்ல எங்க தலைவர் நடிச்ச கடைசி திரைப்படம், அது பட நிறுவனம் பார்த்துக்கும். எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்கள் அதுல ஒரு தொழிலாளி, புரியுதுங்களா? முதலாளி பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தயக்கம் வேண்டாம். படம் எப்பவா இருந்தாலும் அவங்க ரிலீஸ் பண்ணி காட்டுவாங்க. படம் மிக விரைவில் திரைக்கு வரும்னு நான் எல்லோரும் எதிர்பார்க்கிறேன். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தூதுவ அனுப்பிவிட்டார். இப்பொழுது ஏறக்குறைய சமரசமாகிவிட்டீர்கள். மத்தியில் கொள்கை எதிரி பாசிச பாஜகவையிடம் சரணடைந்து விட்டார் திரு விஜய் அவர்கள். அப்படின்னு யார் சொல்றது? அதை இன்னும் விரைவில் 18 நாட்கள் இனி எந்த படத்துக்கும் சென்சார் வழங்கப்படும் என்று மத்திய துணை அமைச்சர் முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஜனநாயகன் படம் அந்த நிறுவனம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. நாங்கள் அரசியல் கட்சி இயக்கம் நடத்தக்கூடியவர்கள். அதில் எங்கள் தலைவர் நடிச்சிருக்கிறாரு. படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறதா வேண்டாமா என்பதை பட நிறுவனம் பார்த்துக்கும். மத்திய அமைச்சர் முருகன் தலையிடுறாரு, இல்லை அமித்ஷா எங்களை நோன்றாரு, எங்களுக்கு அது அவசியம் இல்லை. இருங்க, என்னை பேச விடுங்க. அதனால் மத்திய அரசு ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுவதற்கு மத்திய அரசுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையோ கடமையோ கிடையாது. அது சென்சார் போர்டு, அது மத்திய அரசினுடைய நிறுவனம் தானே. இருங்க, மத்திய அரசு எல்லாத்திலும் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்பது உச்சநீதிமன்றம் பல வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது. அப்போ இதுலையும் மத்திய அரசாக இருக்கக்கூடிய உங்கள் பங்காளியான பாஜக இப்படி எல்லாம் வேலையை நடத்துவாங்கன்னா அவர்கள் தனக்குத்தானே மண்வாரி தூற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஜனநாயகன் படம் வெளியில் வரும். அதுக்கான வேலை திட்டங்கள் சட்ட ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்யும். ஜனநாயகன் தமிழ்நாடல்ல உலகம் முழுவதும் எங்கள் தலைவருக்கு மாபெரும் வெற்றி விழாவாக அது அமையும். விரைவில் அதுக்கான களம் அமைக்கப்படுகிறது. இதுல பாரதிய ஜனதாவோடு கட்டி பிடிச்சிக்கிட்டு கைகோர்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இப்ப பாரதிய ஜனதா விதித்த விதியை நீங்க ஏற்றிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். அதாவது தாவேகா எங்களுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்காது, இது உறுதி அளித்து விட்டுதான் இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு சொல்றாங்களே. இன்னும் எல்லாரும் எந்த கட்சியோடையும் கூட்டணி இன்னும் உருவாக்கப்படலை. இருக்கிற கூட்டணி கட்சியிலே சிதறடிக்கப்படுகிற நேரம் வந்து கொண்டிருக்கிறது, சிதைந்து கொண்டிருக்கிறது. யாரும் யாரோடையும் நிரந்தரமான கூட்டணி இல்லை. இங்கே என்ன எல்லாம் கொள்கை கூட்டணியாளர்கள் இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், அதிமுக கூட்டணியே இன்னும் அமையலை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்னும் தெம்பாக இல்லை. அதனால் பொறுத்துருங்க. இன்னும் 2 மாத காலம் இருக்கிறது. என்ன, சீட்டு பேரங்கள் முடிவடையவில்லை, தொகுதி உடன்படிக்கைகள் ஏற்படவில்லை. இதெல்லாம் முடிஞ்சாதான் ஒரு உறுதியான இறுதியான கூட்டணிங்கிறத அறிவிக்க முடியும். பொறுத்துருங்க. தமிழக வெற்றி கழகம் மாபெரும் கூட்டணியை அமைக்க இருக்கிறது. மகத்தான மக்கள் சக்தியோட கூட்டணி. அதாவது நீங்க எப்படி தெரியுமா இருக்கு, கீழே வீழ்ந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்ட்டு சொல்ற மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றது. உங்களுக்கு மீசையே இல்லையே. மீசை பத்தி அதாவது கடை விரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை. என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு மீசையே இல்லை, நீங்க மீசையை பத்தி பேசிட்டு சொல்ல பழமொழி சார். அப்படி இருக்காரு சார் விஜய். நீங்க நல்லா, நாங்க ஏன் கீழே விழுகணும்? நாங்க ஏன் கீழே விழுகணும்? இல்ல இல்ல கேக்குறேன். விக்கிரவாண்டியில் என்ன சொன்னீங்க? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நீங்க இப்பவும் சொல்றேன். இப்ப என்ன? இப்ப இல்ல, இப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் எங்களுடைய இல்ல 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் நான் மக்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறேன்றாரு. ஆமா ஆமா. சார் எப்படி சார் இருக்கு? இல்ல, நான் என்ன இப்படி ஒரு தலைவர் இருக்காரு. இருங்க என்னை பேச விடுங்க. நிலைப்பாடு என்பது மாறாதது. உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று பெருந்தகை பேரறிஞர் அண்ணா பேசினார். ஆனால் மாநிலத்திலும் கூட்டாட்சி தத்துவத்தை உருவாக்க முடியும் என்பதை முதலில் அறிவித்தவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமா.
அவர் என்ன சொன்னார், இப்போ எங்களுக்கு இப்போ அது அவசியம் இல்லை, எதிர்காலத்தில் அது தேவைப்படும்னார். அப்போ அந்த சித்தாந்தம் உயிரோடு தான் இருக்கிறது. அதே போல் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்களுடைய நிலைப்பாடு. வந்தால் நான் கேட்குறேன், எந்த கட்சிக்காவது இந்த தைரியம் இருக்கா, இந்த தில் இருக்கா? நான் கேட்குறேன். யாருக்காவது வந்து வாங்க கூட்டணி சேருவோம், ஓட்டுக்களை எப்படி நாம் ஒன்று சேர்ப்பதைப் போல ஆட்சியும் ஒன்று சேர உட்கார்ந்து அமர்ந்து அந்த மக்களாட்சி தத்துவத்தை உருவாக்கணும் சொல்லுவதற்கு தெம்பும் திராணியும் இல்லாத கட்சிகளுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகம் ஒரு இயக்கம் மட்டும்தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் சமமான பங்களிப்பை பெறுவோம், 2 பேரும் சேர்ந்து இந்த மக்களை பாதுகாப்போம் சொல்லுகிற தில்லும் தைரியமும் தெம்பும் திராணியும் எங்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். எம்ஜிஆரை விட நீங்க பெரிய தலைவரா? மக்களை இது அப்படியே கூட்டமா இது எந்த உலகத்தில் இருக்கிற திரு விஜய் அவர்கள்? இப்ப நான் சொல்றேன், எம்ஜிஆர் அவர்கள் இந்த 2 விரலை இப்படி காட்டினார்ல, அது எதுக்காக? நீங்க தான் சொல்லுங்களேன். வெற்றி இல்ல, வெற்றிங்கிறது எங்க கட்சியினுடைய பேர். உங்க கட்சியின் பேரா? ஆமா. அது விட இருங்க என்னை பேச விடுங்க. 35 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஞானோதயமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நான் வியை காட்டுகிறேன், வி என்றால் விஜய், 35 ஆண்டுகளுக்கு பிறகு தலைவன். என்ன சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? சொல்லுங்க சார். அன்றைக்கே தீர்மானித்திருக்கிறார், எனக்கு பிறகு ஒரு அரசியல் வாரிசு என்றால் அது விஜய் தான் என்பதை பறைசாற்றுகிற விதமாக அன்றைக்கே அவர் தீர்க்கமாக இந்த 2 விரலை வி என்கிற அடையாளத்தோடு காட்டியிருக்கிறார். அது வெற்றியையும் காட்டியிருக்கிறார், விசிலையும் காட்டியிருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு சொல்கிறேன், விக்கிரவாண்டியையும் காட்டியிருக்கிறார் என்பதையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 100 நாட்கள் தான் இருக்கு. நீங்கள் சொல்வது போல் உங்கள் தலைவர் விஜய் அவர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் ஆட்சி அமைக்கிறாரா என்பது தெரிந்துவிடும். மிக்க நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.